சீமானுடைய கோரிக்கை என்பது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கீங்க. வழக்கின் விவரம் என்ன? நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த ஜனவரி மாதம் வடலூர்ல பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தார். எதிர்ப்பு தெரிவித்துதான் சீமான் மீது பல்வேறு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல புகார் அளிக்கப்பட்டது. குறிப்பாக கடலூர், கோவை, சேலம், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்கள்ல கிட்டத்தட்ட 53க்கு மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டன. இந்நிலையில அந்த அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து ஒரே வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றுதான் சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதுல ஒரு சம்பவத்துக்காக பல்வேறு காவல் நிலையங்கள்ல வழக்கு பதிவு செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாகவும், தனக்கு எதிராக 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக அவர் எனவே அந்த அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து ஒரே வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று டிஜிபி கடிதம் எழுதப்பட்டதாகவும், ஆனால் அந்த கடிதத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். ஒரு விசாரணை அதிகாரி நியமித்து தனக்காக அனைத்து வழக்கும் ஒன்றாக இணைத்து விசாரிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த நிலையில தான் இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது எந்தெந்த காவல் நிலையங்கள்ல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன, அதோட முதல் தகவல் அறிக்கையினுடைய நிலை என்ன, அது எங்கே என்றெல்லாம் நீதிபதி அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த சீமான் தரப்பு வழக்கறிஞர் அந்த முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கை அனைத்து முடக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனையடுத்து நீதிபதி எந்த ஒரு விவரமும் இல்லாம இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி இதன் மீது எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.